ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிறுகீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு காஞ்சிட்ட உடனே காஞ்ச மிளகா ஒன்றே வந்து 3ஆக கிள்ளி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கணும். காஞ்ச மிளகா போடும்போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்ட உடனே காஞ்ச மிளகா, இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வெங்காயத்தில் தான் நம்மளுக்கு கீரை டேஸ்ட்டே கொடுக்கும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது நான் வந்து சிறுகீரையை வந்து நல்லா கழுவி சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து நான் போட்டுக்கிறேன். இதில் தண்ணியெல்லாம் ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தண்ணியெல்லாம் நீங்கள் ஊற்ற தேவையில்லை. இப்போ நாங்கள் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. தண்ணி அதுலேருந்தே வரும். இப்போது நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகா, பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டு கோர்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை போட்டு நல்லா கிளறுங்க. கிளறி ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறுங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் சீக்கிரமாக. பாருங்கள், சூப்பரான கீரை பொரியல் ரெடி. பாய்.